ஹாய் மக்களே, நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து இந்தியா போகிறாரு. அது காமிக்கிறதுங்க யாருன்னு. அவர் தான் ஊருக்கு போகிறாரு. நம்ம செஃப்பு. ரூம் செஃப்பு ஓ இந்தியா கிளம்புறாரு. இவர் வந்து வழி அனுப்ப நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். இந்த வண்டியில் தான் போக போகிறோம். லக்கேஜெலாம் ஏற்றியாச்சு. இருங்க லக்கேஜை காமிக்கிறேன். மாதிரி ப்ரோ ஃப்ரெண்டில் உட்காருங்க. உட்காந்துடலாமா? ஏறுங்க, நான் திறந்து விட்றேன். வாங்க ஏறுங்க ஏறுங்க. இருங்க உங்களை லக்கேஜை காமிக்கிறேன். லக்கேஜ் வந்து இதுதான் ஒரு லக்கேஜ். இது ஹேண்ட் லக்கேஜ். எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. நான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் போயிட்டு காமிக்கிறேன். போலாமா? 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 போலாம். ஓகே ரெடி. எல்லாருமே போறோம். ஃபோன் எடுத்துட்டேன். டிக்கெட்லாம் செல்லில் இருக்குது. தலைகளை ஒன்றும் வார இதெல்லாம் வேணாம். இப்போ ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறோம்னா லீவுக்கு ஊருக்கு போகிறீங்க. ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? லீவை முடிச்சுட்டு திரும்பி வர போகிறேன். அடுத்த யாரா ஊருக்கு? அடுத்து தியானம். வெரி குட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவர்தான் தியாகண்ணா. பாய் உங்களுக்கு தெரியல நீங்க உங்கள வீடியோ எடுத்தா மட்டும் ஊருக்கு போறாரு. மேனேஜர் ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா ஊருக்கு போறாரு. ஒரு ஸ்டைலா உட்கார்ந்திருக்க பார்த்தாலே தெரியும் गाइस உங்களுக்கு. அவர்தான் ஊருக்கு போறாரு. அவர்தான் நல்ல கருப்பு சட்டையை போட்டு 2 மாசம் ஆயிடுச்சு. டேட் தள்ளி போட்டு 2 மாசம் ஆயிடுச்சு. தள்ளி போட்டு இல்லடா, போட வச்சிட்டேன். தள்ளி போட்டாச்சு. இவரு வராரு போவோம். இவரு எப்போ போவாருன்னு தெரியல. ஒரு வழியாக வந்துட்டீங்க. சிஷல் ஏர்போர்ட். இந்தாச்சு ஏர்போர்ட். வருவாங்க. 7வது வாட்டியும் வேற ஒருத்தர் தான் போறாங்க. நாங்க போக மாட்டோம். நான் வந்தேனே அதோடு இப்பதான் உள்ளே மக்களே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. மக்களே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. வரணும் போகணும். செக் போஸ்ட். ஏகனுக்கு வந்து யாரை பிடிக்குமோ அவங்கள ஓட்டத்துக்கு மட்டும் தான் வருவார். ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லக்கேஜ் தூக்கிட்டு கொண்டு போட்டு போச்சு. லக்கேஜ் வந்து லோக்கல் இதுக்கு வந்துடும். நீங்கள் பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா அங்கே இறங்கி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும் உங்கள் லக்கேஜ். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு பக்கத்துலேயே இடம் இருக்கும், அதில் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே இருக்கு. ஆமாம், போட்டு போய் போயிட்டு அவ்வளோதான். இறங்க ஏர்போர்ட் வந்தாச்சு. இறங்க நாங்களே இறங்குவோம். நானும் ஏறி விட்டு வந்தேன். கொஞ்சம் இறக்கி விட்டா நல்லா இருக்கும். அப்பா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இதுதான் சிஷல் ஏர்போர்ட்டை பாருங்கள். ஃபாரினர்ஸ்லாம் போகிறாங்க பாருங்கள். சூத்தடுக்கு ஏய் லக்கேஜை கையில் யாராவது வாங்கிக்கிங்க. தனியாக வாங்கிக்க. அவங்க நேரம் எடுக்கக்கூடாதுடா. ஒரு நேரத்தில் எடுத்துக்கலாம். நீ ஊருக்கு போகிற. இவர் தானே ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகிற இவர் தள்ளுறது அவனாக இருக்கு. மக்களே அதுதான் வந்து அந்த இடத்துக்கிட்ட தான் போய் ஃப்ளைட்டுக்கு லக்கேஜ் போட்டு இங்கே தான் ஏறணும். காமிக்கிறேன் இருங்க.
மாரி ப்ரோ ஜாலியாக இருக்கீங்களா? 2 வருஷம் முடிச்சு கிளம்பியாச்சு. ஆ இப்போ ஒட்டியே பார்க்க போகிறோம். வேறு எதுவும் சொல்லணுமா? வேறு எதுவும் சொல்லணும். ஹாப்பியாக போகிறீங்களே, சந்தோஷமாக போகிறீங்களே. சந்தோஷமாக தான். அப்புறம் என்ன? பாய் இங்கே நின்றுங்க. ஓகே, சின்னதாக தான் இருக்கு. ஓகே, அது ஓகே. இதை விட பெருசாலாம் லக்கேஜ் கொண்டு போகிறானுங்க. இங்கே வெயிட் மிஷின் இருக்கும் பாரு. சரியான கூட்டம் போலையா? வீக்கெண்டு. அப்பா மாறி ப்ரோ லைனில் இல்லைங்க மாறி ப்ரோ. இண்டிகா தான். அப்பா சரியான கூட்டம் பாருங்க காய்ஸ், லைனில் நிற்கிறாங்க. 3 மணிக்கே வா. அதுதான் பாருங்க. முன்னாடி வந்துருக்கோம் போல 1 மணிக்கே. எல்லாருமே மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகம். அதான் கைஸ், அதான் லக்கேஜ் போகிற இடம் அதான். இப்போ டூ மச் அதிக கூட்டமாக இருக்குது கைஸ். பாருங்கள், அது அந்த இடத்துல தான் லக்கேஜ் போடணும். இவர் இந்த லைனில் நிற்கணும், அந்த லாஸ்ட்டில் நிற்கிறாரு. அங்கேருந்து இங்கே போய் அங்கே போடணும். செம்ம கூட்டமாக இருக்குது கைஸ். அப்பா இதெல்லாம் முடியறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்கும். எல்லாம் பரபரப்பாக போங்க. மாறி ப்ரோ ஓரமாக இல்லைங்க, பயங்கர கூட்டமாக இருக்குது. அது வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. கம்பெனி சிம்மை கழட்டி கொடுத்தாவது பாருங்க. நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே கம்பெனி சிம்மை கழட்டி கையில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம பர்சனல் சிம்மோட தான் ஊருக்கு போகணும். அதுதான் இப்போ கழட்டிகிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் போகிறப்ப அந்த பின்னோட போகணும். அது என்ன மொபைலில் வந்து சிம்மு இது பண்ணுவோம்ல, அந்த அந்த பின்னோட போகணும். பின் இல்லாமல் போனால் கொஞ்சம் கஷ்டம். யார்கிட்டயாவது கேட்கும், இல்லை யார்கிட்டயாவது வாங்கணும். ஸோ பின்னோட போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் டக்குன்னு. ஏன்னா அது வரைக்கும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம், வந்து காமிப்போம், ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ்லாம் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வச்சுருப்போம் மொபைல். அதுக்கப்புறம் கழட்டி எடுத்துருவோம். எப்போ ரிட்டனு? இப்போ ஒருத்தர் ஜோடி கிடச்சிட்டாரு. இல்லைடா பக்கத்தில் இல்லைடா. லைனு கொஞ்சம் மூவ் ஆகுது காய்ஸ். ஹேண்ட் லக்கேஜ் ஐயா ஒழிச்சு வைங்க. ஹேண்ட் லக்கேஜை பார்த்தா காசு கேட்பான். பார்த்துட்டு நோட் பண்ணுவோம். இப்போ நோட் பண்ண மாட்டாங்க. எங்கே ரோஸ் தராங்க? பரவாயில்லையா, ரோஸ் கொடுக்குறாங்களே, ரோஸ் வாங்கிப்போமா? ரோஸ் வாங்கிட்டு ரோஸ் கொடுக்குறாங்கடா. வாடா ரோஸ் வாங்கி. இங்கே என்ன லைன் மூவ் ஆகுது. பரவாயில்ல, ரோஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். பரவாயில்ல, லவ் ஸ்டாண்டுக்கு லேடிஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஜென்ட்ஸ் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன். இந்தமாரி எங்கள் ஃபேன் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக காத்தடிக்குது. சிஷல் ஏர்போர்ட் சரியான கூட்டமாக இருக்குது. லவ்வர்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்காங்க. எங்கே பாருங்கள்,
பயங்கரமாக இருக்குது. ஏர்போர்ட்டில் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இந்த லவ்வர்ஸ் டெக் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன், போங்க. கட் பண்ணுங்க, நீ வீடியோ கட் பண்ணுங்க. போங்க. மாப்பிள என்னடா அவ்வளோ வீடியோ இல்லை அதிகமாக என்ன மாறி ப்ரோ கிட்ட வந்தாச்சா? ஹெல்மெட் போட்டு மழை பெய்யுது. நம்ம சென்னை ஏர்போர்ட் மாதிரி இந்த ஏர்போர்ட்டை இடிஞ்சு கீழே போடுவோம். ரெண்டையும் வச்சு 30 கிலோ கரெக்டாக இருக்கு பாரியா. 30 கிலோ இருக்கு. என்ன வேணா காது வேணது இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நான் ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. எல்லாம் இதை பிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதிகமாக வச்சுட்டாலும் கிட்ட வந்தாச்சு. சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பேகை தூக்கி வைக்க போகிறோம். இருங்க வச்சுக்கிறேன். பேகை தூக்கி வச்சாச்சு காய்ஸ். என்ன ஒன்று சேஞ்ச் இருக்காதியா? ஒன்று இருக்கா? இல்லையா? இல்லை சேஞ்ச் இவ்வளோ தான் இருக்குது. 220 தான் இருக்குன்னு கேட்டு போறியா? சேஞ்ச் இவ்வளோ தான் இருக்குது. No change. No change. அவ்வளோ சேஞ்ச் இருக்கா? 440 சேஞ்சாக கேட்குறான். 2 கிலோவுக்கு காசு கேட்குறான். 2 கிலோவுக்கு 200 ரூபா 1 கிலோ. எவ்வளோ வெயிட் இருக்கு? 2 கிலோ அதிகமாக இருக்குது. 32 கிலோ. 30 கிலோ தான் ஆளோடா. வயசு 2 கிலோ அதிகமாக இருக்குது. சாரி, யூடியூப் ஆர்கே டைமென்ஷன். ஓகே. ரெண்டு கிலோ அதிகமாக இருக்குது. அதனால் 1 கிலோக்கு 200 ரூபா. 440 வாங்கிட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால காசு வாங்கிட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குல்ல, காசு நல்ல வேலை பிரிக்க சொல்லாமல் இருந்தானே. பரவாயில்ல விடுங்க. வேறு எவனா இருந்தால் பிரிக்க சொல்லியிருப்பான். அவன் இங்கேருந்து காசு வாங்கியிருக்கான். மும்பை நீமா பஞ்சாயத்து தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். மாறி போகலாமா? பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. இன்னைக்கு மாற்றி பேப்பர் கொடுப்பாங்க. கனெக்ட் பண்ணி பாருங்க. கிளம்பிட்டாரு. ஸ்ட்ரைட்டாக பார்த்து போங்க. உள்ளே போக போகிறாரு. என்ன நம்ம உள்ளே போக போகிறாரு.
ஐ லவ் யூ. உங்கள் ஒய்ஃப்ட்ட கொண்டு போய் கொடுங்க. உள்ள என்ன கொடுத்தீங்கன்னா திரும்பி வெளியே வந்துருக்கீங்க. உங்கள் ஒய்ஃப்ட்ட கொண்டு போய் கொடுங்க. வேலண்டைன்ஸ் அதிகமாக வாங்கிட்டு வந்தேன். வாத்தியாரே சென்னையில் ரூம் போட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். மறந்துடுங்க கம்பெனியை. மறந்துடுங்க கம்பெனியை. பார்த்து கண் கலக்காமல் போயிட்டு வாங்க. பார்த்து கண் கலக்காமல் போங்க. அதே வருவார். பார்த்து போயிட்டு வாங்க. வாத்தியாரே பாய். பார்த்து போயிட்டு ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. போயிட்டு வரோம். ஓகே, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியாக இருங்க. உள்ளேயும் கூட்டம் வெளியும் கூட்டம். என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு? வாத்தியாரே பாய் பாய். பார்த்து போங்க. பாய் பாய்ண்ணா. பாய் பாய் பாய். பார்த்து போங்க. வாங்க வாங்க. லக்கேஜ் பத்திரம், பாட்டில் பத்திரம். ஊருக்கு போயிட்டு ஊருக்கு வசதியை போட்டு பாட்டில் பத்திரம். வாத்தியாரே வாங்க போகலாம். அப்படியே தேவை வீடை கூடு. மக்களே, அண்ணனை வந்து ஊருக்கு அனுப்பியாச்சு. ஊருக்கு அனுப்பிட்டு நம்ம இப்போ வந்து ரூமுக்கு போகிறோம். ஊருக்கு சாரி ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறம் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? கிரிக்கெட் விளாட போகிறோம். நம்ம தானே போய் கிரிக்கெட் விளாட போகிறோம். கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், டாட்டா. ரோஸ் ஒன்று கிடச்சிது, வந்ததுக்கு ஒரு ரோஸ் ஒன்று கிடச்சிது. பாய் மக்களே. மக்களே, கிரிக்கெட் விளாண்டிருந்தோம். மழை பெய்யுது. என்ன பாருங்க, பிளேயர்ஸ் எல்லாம் மதிப்பு ஒதுக்கி நிற்கிறோம். சரியான மழை. ஏன் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறீங்க? மழையா? போங்க பிள்ளைங்க போங்க. வாங்க போங்க ஃபில்லிங் போங்க. போப்பா தம்பி, ஃபில்லிங் போங்க. போ. மணி நிச்சு. பேட்டிங் டீம் போயாச்சு, ஃபில்லிங் டீம் போங்க. போலாம். அடுத்த மழை வருது.